ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பச்சை சேஃப்டெக் யூடியூப் சேனல். ப்ரீவியஸ் வீடியோவில் ஹிக்விஷன் இன்ட்ரூஷன் அலாரமோட அன்பாக்சிங் பார்த்துருப்போம். அந்த கிட்டோடது அதோட சென்சார்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அதில் அட்டாச் பண்ண சவுண்டர் தான் இதுவும் வந்து ஒரு ஒயர்லெஸ் சவுண்டர் தான். இது வந்து அவுட்டோர் சவுண்டர். வாங்க இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஒயிட் அண்ட் ப்ளூலையும் கிடைக்கிது. இந்த கீழே இருக்க கிளாஸில் வந்து எல்இடி லைட் எரியும். அது வந்து ரெட்டுக்கு பதிலாக ப்ளூ வேணுனாலும் நம்ம வாங்கிக்கலாம். நல்லா ஸ்லிம்மாக இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது. இதை வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது எப்படி நம்ம ஹிக்கனெக்டில் ஆட் பண்ணணும், கண்ட்ரோல் பேனல் கூட எப்படி ஆட் பண்ணுங்கிற யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து லைட்ஸு, ஹோல்ஸு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பேக் சைடில் வந்து இதோட சவுண்டர் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான 4 புஷ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஸ்பீக்கர் பேக் சைடில் இருக்கிறனால கேப் இருந்தால் தான் சவுண்டு வந்து வெளியே கேட்கும். வாலை ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா கேட்காது. இதை கீழே வந்து ஒரே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி செட்டப் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணது உள்ளே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சர்க்யூட் போர்டுக்கு. அதுக்குள்ளே வந்து 4 பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா சைடில் வந்து 2 லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரில் லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். இது வந்து கொஞ்சம் லவுடராக இருக்கக்கூடிய சவுண்டுங்கிறனால இதுக்கு 4 பேட்டரி கொடுத்துருக்காங்க. CR123Aங்கிற மாடல் பேட்டரி. அடுத்தது கீழே ரைட் சைடில் வந்து இதை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுற சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா இதை ரிமூவ் பண்ணாலுமே உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். மேலே தான் வந்து சவுண்டர் கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டமில் ரைட் கார்னரில் ஒரு லெவலர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அவங்களே இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது டேம்பர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த டிவைசஸை யாராச்சும் ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா ட்ரிகர் ஆகிறதுக்காக இந்த டேம்பர் சுவிட்சு. இது எல்லா சென்சார்லேயும் வரும், கண்ட்ரோல் பேனல்லையும் வரும். நெக்ஸ்ட்டு சைட்டில் இன்ஸ்டால் பண்ணதை பார்த்துடலாம். இங்கே கண்ட்ரோல் பேனல் வந்து நீங்கள் எந்த ரூமில் வேணால் வச்சுக்கலாம், ஒரு பெட்ரூமில் வச்சுக்கலாம், ஸ்டோர் ரூமில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எங்கே ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அக்சஸ் பண்ணுவீங்களோ இல்லை சேஃப்டி எங்கே இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ரூமில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பவர் இருந்தால் மட்டும் போதும். லேண்ட் கேபிளுக்கு ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னா நம்ம வைஃபைலேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது டோர் கான்டாக்ட்டு. டோர் கான்டாக்டில் வந்து நான் சொன்ன மாதிரி 2 டிவைஸ் வரும். அதில் வந்து ஒரு யூனிட் நிலவிலையும் ஒரு யூனிட்டை வந்து கதவுலையும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அடுத்தது இந்த கஸ்டமர் வந்து PIR சென்சார் வந்து எனக்கு டோருக்கு பக்கத்துலேயே வேணும். இன்கேஸ் டோர் சென்சார் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இதில் நான் பார்த்துக்கணும். இல்லை ஜன்னலை உடச்சிட்டு வந்தாலுமே எங்களுக்கு சென்ஸ் ஆகணுங்கிறதுனால ஒரு சென்சார் கேட்டார், நம்ம அதுவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது கீஃபேபை வந்து நம்ம அவரோட கார் கீ கூட அட்டாச் பண்ணி கொடுத்துட்டோம். இதை வந்து மொபைல் ஆக்சஸ் பண்ணுறதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு கிளிக்கில் வந்து நீங்கள் ஆர்மிங் பண்ணிக்கலாம், ஒரு கிளிக்கில் டிஸார்மிங் பண்ணிக்கலாம். ஸோ ரிமோட் கீயை நம்ம அவருக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிட்லேயே வந்து அது அட்டாச்சாக வரும். வைடு போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக வாங்கணும். ஸோ இது ஒரு கிட்டுங்கிறனால உங்களுக்கு ஒரு இந்த 4 செட்டப் வந்து ஒன்றா வந்துடும். அடுத்தது இதே செட்டப்பை அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க டோர்லேயும் வந்து ஒரு டோர் கான்டாக்டும் அந்த ஏரியாவில் வந்து ஒரு PIR சென்சாரும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப ஈஸி தான். ஒன்று நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு ஓட்டலாம், இல்லை அந்த இடத்துல கிரிப்பாக இல்லை அப்படிங்கிற ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரூஸ் போட்டு ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் டோட்டலாக வந்து நம்ம 4 சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு வயர்லெஸ் சவுண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பேர் பண்ணிட்டோம், இன்ஸ்டலேஷனும் பண்ணி முடிச்சிட்டோம். வாங்க இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இப்போது எல்லா டோரும் லாக் பண்ணிவிட்டு மொபைல் ஆப்பில் நம்ம இந்த சென்சாரை வந்து எனேபிள் பண்ணுறோம், அதாவது ஆர்ம் கொடுக்குறோம். ஆர்ம் கொடுத்த உடனே நம்மளோட சென்சாரில் மேலே வந்து லைட் எரியும் சைரனில். ஸோ லைட் எரிஞ்சுது அப்படின்னா எல்லா டிவைஸும் ஆர்மிங் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எப்படி அலாரம் அடிக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இது மாதிரி டெக் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.